ராஜராஜேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி. ராஜி, நான் வேணா நறுக்கி தரட்டுமா? வேலை செய்ய தானே என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நானே செஞ்சுக்கிறேன், விடுங்க. மனசுல எதையோ வச்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். என் மனசுல எதுவும் இல்ல, மத்தவங்க தான் மனசுல எதோ வச்சுக்கிட்டு என்கிட்ட மறைச்சிட்டாங்க. ராஜி, நீங்க ஹால்ல வெயிட் பண்ணுங்க அத்தை, நான் சமையல் முடிச்சிட்டு வரேன். என்னடா நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? பவா எங்க? அவ உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா. ராஜி, எனக்கும் டிஃபன் கொண்டு வாமா. நல்லா இருக்கா டிஃபனு? சாம்பார் போடட்டா? போதும். நீ சாப்பிட்டியம்மா? ராஜி, நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். நீங்க சாப்பிடுங்க அத்தை. என்ன ராஜி, உக்காரு, வா. இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. பாட்டி, ஃப்ரெண்டு நேத்துல இருந்தே ஒரு மாதிரியா இருக்காங்க. எங்க கிட்ட கூட பேசுறது இல்ல. என்ன ராஜி, நண்டு சொல்றது நிஜமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னு உன் உதடுதான் சொல்லுதே தவிர உன் மனசு சொல்ற மாதிரி தெரியல. ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. பாட்டி, ஃப்ரெண்டு எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களா? இல்லடா, மாறிடுவாங்க. நீ சாப்பிடு. நீங்க தினமும் சாப்பிடுற மாத்திரையும் தண்ணியும் வச்சிருக்கேன். ராஜி, எல்லா மாத்திரையும் இருக்கா மாதிரில? இருக்கு. ஒருவேளை நான் சாப்பிடலன்னா? மாத்திரை கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. சாப்பிடுறதும் சாப்பிடாததும் உங்க உரிமை. சரி, மாத்திரையை நான் சாப்பிடுறேன். ஒரு காஃபி கொண்டு வர முடியுமா? கொண்டு வரேன். ராஜி, இந்த புஸ்தகத்துல ராஜராஜேஸ்வரி பத்தி ரொம்ப ஆத்தென்டிக்கா போட்டிருக்கே, நீ கொண்டு வந்தியாமா? ராஜராஜேஸ்வரோட சிம்மாசனத்துக்கு 16 படிகளாம். அதனாலதான் குருஜி கட்ட போற கோயில்லையும் மேல ஏறி போவதுக்கு பூர்வ பட்சமாகவும் இறங்கி வர்றதுக்கு அமர பட்சமாகவும் திதி கணக்குப்படி 16 படிகள் கட்டணும்னு சொன்னாராம். டேய், எந்திரிச்சு உள்ள போங்க. உக்கார் ராஜி.
உக்காருமா, வா உக்கார். என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே பேசாம இருக்க? ராஜராஜேஸ்வரி பத்தி சொன்னீங்க, பதில் பேச என்ன இருக்கு? ராஜராஜேஸ்வரியோட அபிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மகேந்திரி, சாமுண்டி, மகாலட்சுமி, மனோன்மணி, சர்வமங்களான்னு 10 ஸ்ரீ சக்திகள் இருக்காமே, உனக்கு தெரியுமா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன சொல்ற? அவர் கூட யார் யார் இருக்காங்க, அவ கூட யார் யார் இருக்காங்கங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ராஜி, நானும் ஒரு பொண்ணுதான். உன் வயசையும் உன் வயசுல ஒரு பொண்ணு சந்திக்கிற அத்தனை சம்பவங்களையும் கடந்து வந்தவதான். உன் பேச்சோட உணர்வையும் உள்ளர்த்தத்தையும் என்னாலையும் புரிஞ்சுக்க முடியும். நீ ரொம்ப மென்மையானவளா இருக்க, அதான் எதையுமே உன்கிட்ட வெளிப்படையா சொல்றதுக்கு நான் பயப்பட்டேன். மனோகரி விஷயத்த உன்கிட்ட சொல்லாம மறைச்சது கூட இதான் காரணம். தப்புதான், என்ன மன்னிச்சிடு. நடந்த சம்பவத்தால போனது என்னன்னு தெரியுமா? இந்த குடும்பத்தோட மானம். அந்த புக்ல 16ஆம் பக்கம் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. இறப்பு என்பது உயிர் பிரிவதல்ல, மானம் போவதுதான் நிஜமான இறப்பு. மனுஷன் செத்தா ஒரு நாள் அழுகியோட போயிடும். ஆனா மானம் போனா அவன் இருக்கும் போதும் இறந்ததுக்கு அப்புறமாவும் அது பழியாவே இருக்கும். இத நான் சொல்லல அத்தை, 16வது பக்கத்துல போட்டிருக்கு. ராஜி, ஒரு கவரிமான மருமகளா அடைஞ்சதுக்கு அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்றேம்மா. ப்ளீஸ் என்ன மன வருத்தப்பட வைக்காத. உன் அம்மாவை நினைச்சு நடந்ததெல்லாம் மறந்துட. மறந்துட்டேன், செக் புக்ல ராஜன் கிட்ட கையெழுத்து வாங்கணும், பணம் பட்டுவாடா பண்ணணும். போயிட போறான், வாங்கிட்டு வந்துரு. அந்த ராஜராஜேஸ்வரி தான் இவளோட வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும். என்னது இது? கதவை மூடிதான் தட்டணும், திறந்திருக்க கதவை தட்டி உள்ள வரலாம்னு கேட்கணுமா? அதுவும் நீ யார் ஃபில்அப் பண்ணாங்க? அம்மாவா? ஆமா. செக்கு யார் யாருங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டியா? அது அம்மாக்கும் பிள்ளைக்கும் இடையில உள்ளது, நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ராஜி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு வேலை இருக்குங்க. ஏய், ஏன் பிடி கொடுக்காம பேசுற? பேசு ராஜி. என்ன பேசணும்? ஏதாவது பேசு. எதையாவது பேசி வருத்தப்படுறதுக்கா? நான் அழுது ஓஞ்சிட்டேங்க, இனிமே அழுறதுக்கு திராணி இல்லை. அதனாலதான் மனசு விட்டு பேசுங்கிற. மனசு விட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்னொருத்தரோட வாழ்க்கையை நான் தான் தட்டி படிச்சுட்டேனா, இல்ல நான் தான் தவறான ஆளுக்கு கழுத்தை நீட்டிட்டேனாங்கிற மனக்குழப்பத்துல இருக்கேன். ஏய், என்னது? யாரோ மாதிரி பேசுற? நீ என் வைஃப். நான் உங்க வைஃப்னு நினைச்சிட்டு இருக்கிறத விட
இந்த வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ராஜி, நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ராஜி, நீ அப்செட்டா இருக்க. வா, நம்ம 2 மட்டும் எங்கேயாவது தனியா வெளியில போவோம். உள்ள இருக்கிறது தானுங்க வெளியே வரும். கை பொண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? யாரையும் ஏமாத்தாம, யாருக்கும் மனசறிஞ்சு எந்த கெடுதலும் செய்யாம, எது நடந்தாலும் அது தெய்வ செயல்னு நினைச்சிட்டு இருக்கிறதே மேல். அம்மா, பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது தாயே. இது வாராகியோட சோதனையா கூட இருக்கலாம். இந்தா சாப்பிடு. பூஜைக்கு வச்சிருக்க பழத்தை கொடுக்கறியே, பின்ன பூஜை நேரத்துல வந்து கேக்குறியே? ஏம்மா, சாமிக்கு படைக்காம எனக்கு தரலாமா? உனக்கு கொடுக்கறதே சாமிக்கு படைக்கிறதா நினைச்சுக்கலாமே. என்னம்மா, தெய்வமும் மனுஷனும் சமமாயிடுமா தாயே? மனுஷனும் தெய்வம் ஆகலாம், தெய்வமும் மனுஷன் ஆகலாம். இப்போ உன்னோட வருகை கூட தெய்வத்தோட சோதனையா இருக்கலாமே. என்ன தாயே நீ? தெய்வம் சோதிச்சா தாங்க முடியுமா தாயே? சோதிக்கிற தெய்வத்து மேலே பாரத்தை போட்டுட்டா சோதனையில ஒரு சுகம் இருக்கே. நீ வாராகி உபாசிகையா? இன்னையில இருந்து அந்த நிலைக்கு என்ன நான் தகுதிப்படுத்திக்க போறேன். தாயே, வாராகிய பத்தி உனக்கு தெரியுமா? வந்திருக்கே, சொல்லு. ஏமா, நான் அதை சொல்லத்தான் வந்திருக்கேன்னு எப்படி சொல்ற? பசின்னு கேட்ட, பழத்தை கொடுத்த. நீ பசிச்ச உணர்வையும் பிரதிபலிக்கல, பழத்தையும் என்கிட்ட இருந்து வாங்கல. அதை வச்சுதான் யூகிச்சேன். யூகம், பிரத்யக்ஷம், அனுபவம்னு 3 கட்டம் இருக்கு. நீ யூகத்துல கெட்டிக்காரியா இருக்க. யூகத்துல மட்டும் இல்ல, வியூகத்திலையும் கெட்டிக்காரி தான். அத அந்த வாராகி சொல்லட்டும். நீ வாராகியோட மகிமையை பத்தி சொல்லு. உனக்கு சக்தியை பத்தி தெரியுமா? சக்தி தான் இயக்கம். சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை. சக்தி சரீரத்துக்குள்ள இல்லைன்னா எதையுமே அனுபவிக்க கூடிய நிலை மனுஷனுக்கு கிடையாது. செஞ்ச புண்ணியம், அந்த புண்ணியத்தால வர்ற பலன், பாவம், அந்த பாவத்தோட விளைவு எல்லாமே சக்தியோட ஆணைப்படி நடக்கிறது தான். மரத்திலிருந்து காய் பழுத்ததும் அதை கீழ் நோக்கி தள்ளுறது சக்தி தான். விதை முளைக்க ஆரம்பிச்சதும் அது செடியா மரமா மேல் நோக்கி எழுப்புறதும் சக்தி தான். அந்த பராசக்தியோட பிரதான சேனாதிபதியா விளங்குறவ தான் இந்த வாராகி. வாராகிய பலவேறு உருவமா பூஜிக்கலாம், உபாசனை செய்யலாம். இவளோட அம்சங்கள் 9. வாராகி தேவி, அஸ்வரூபா தேவி, தண்டினி தேவி, பஞ்சமி தேவி, சொப்பன வாராகி, வார்த்தாளி தேவி, மதுவாராகி தேவி, மந்திரினி தேவி, பக்த வாராகி தேவி. இதுல எதை நோக்கி உபாசிக்கிறியோ அதுக்கு தகுந்த உருவத்தை, அதுக்கான மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கணும். உன்னை யார் அனுப்புனது? உன்னை யார் வாராகிய உபாசனை செய்ய சொன்னது? துர்மாதா. என்னை இங்க அனுப்பி வச்சது லோகமாதா வாராகி. அவளை கும்பிடுறது சுலபம் இல்ல. அவளை உபாசிக்கிறதுக்கு சில நிலைகளை நிரூபிக்கணும். திடசித்தம், அதாவது விடாப்பிடியான மனம், துணிச்சல், எல்லாம் அவளேங்கிற தைரியம்,
பூரண நம்பிக்கை. எது நடந்தாலும் அவளாலங்கிற அர்ப்பணிப்பு. இதையெல்லாம் அவ சோதிப்பா. அவளை உபாசிக்கிற தகுதியை தருவா. உன்னால செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்வேன். மூல மந்திரத்தை சொல்றேன். அதை நீ சொல்லி வழிபடுறப்ப வெளியிலிருந்து உள்ள வரவன அனுமதிக்கணும். உள்ள இருந்து வெளியே போறவன போக விடாம தடுக்கணும். என்ன சிரிக்கிற? புரிஞ்சுது, சிரிக்கிறேன். மூச்சு அடக்கி பிராணாயாமம் செஞ்சுட்டு மனசால மந்திரம் சொல்லணும். அதுவும் காத்து இல்லாத இடத்துல சொல்லணும். காத்து மூலமாதான் ஒலி வடிவத்துல மந்திரங்கள் உலவுது. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தனியா சொன்ன பகவத்கீதை கூட தேர்கொடியில இருந்த வாயுபுத்திரன் அனுமான் மூலமா தான் உலகத்துக்கு தெரிஞ்சது. பாதாள பூஜையா செய், பூமிக்குள்ள இருந்து செய். அதுதான் முதல் கட்ட உபாசனை. இடையில ஏற்படுற தடைய விளக்க நீ உதவுவியா? கேட்டுட்ட, கண்டிப்பா செய்யறேன். வலிய வந்து உதவுறியே, நீ யாரோட அம்சம்? பக்தர்கள்னு வந்துட்டா பாரபட்சம் இல்லாம அருணும் இந்த வாராகியோட குழந்தைகள்ல ஒருத்தி, சிங்கார தேவி. பக்திக்கு பலனும் உண்டு, பக்தனுக்கு சோதனையும் உண்டு. எண்ணியது எண்ணியபடி நடக்காது. அதன் வினைகளுக்கேற்ப அலசி ஆராய்ந்து வரம் தருபவள் வாராகி. இப்ப நான் சொல்ல போற மந்திரம் தான் முதல் கட்ட அழைப்பு மந்திரம். இத 1,00,000 தடவை பூமிக்குள்ள இருந்து காற்று வழியே மந்திரம் கசிந்து விடாமல் உன் உடலை காயக்கல்பம் செய்து கொள்ள உபாசனை செய். இந்த சிங்கார தேவி உனக்கு துணை இருப்பேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமக. 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 ராஜராஜேஸ்வரி. சின்னராஜி, உன்னை சின்னராஜி சின்னராஜின்னு கூப்பிட்டு எங்களுக்கு பழகி போச்சு. ஆனா நீ இப்போ யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீ மகிமை அடைஞ்சதுனால உன்னை மகமாயின்னு கூப்பிடுறாங்க. ஆனா நாங்க அப்படிலாம் கூப்பிட கூடாதுன்னு நீ உத்தரவு போட்ட. இனி நாங்க உன்னை எப்படிதான் கூப்பிடுறது? நான் எப்பவும் உங்க கூட இருக்கிறப்ப சின்னராஜி தான். மத்தவங்களுக்கு அவங்க பாக்குற பார்வைக்கும் நினைக்கிற நினைப்புக்கும் கூப்பிடுற பேருக்கும் தகுந்த மாதிரி காட்சி தருவேன். சின்னராஜி, எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சுட்டாயா? உனக்கு எப்பவுமே சந்தேகம் தான்டா. நீ ஒரு சந்தேக பிராணி. ஏ பாவா, நீ சும்மாரு. சின்னராஜி, நம்ம சாமி கும்பிட்றப்போ ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு முகஜாடையுமா வேற வேற உடல் அமைப்புல இருந்தாலும் எல்லா சாமிக்கும் கால் மட்டும் மனுஷ கால் மாதிரியே இருக்கே, அது ஏன்? சரியான சந்தேகம் தான். அதோட விளக்கம் என்னன்னு தெரியுமா? பாக்குற உருவத்துல அவரவர் விருப்பப்படி வித்தியாசம் இருந்தாலும் பக்தன் அடைய வேண்டிய கடவுளோட பாதங்கள் ஒண்ணுதான். திருவடி சரணம்னு நினைச்சா எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான்னு புரிய வைக்கத்தான் கால்கள் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அனுமாருக்கு ஏன் வடமலை சாத்துறாங்க? இதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா விளக்கம் சொன்னாலும் நியாயமான விளக்கம் என்னன்னா, ராமரோட பட்டாபிஷேகத்தப்ப சீதை ஹனுமானுக்கு தன்னோட முத்து வடமாலைய பரிசா கொடுத்தாங்க. அத நினைவுபடுத்தத்தான் காலப்போக்குல வடமாலை சாத்துறாங்க. ஹனுமானுக்கு வெள்ளக்காப்பு சாத்துறதும் ரொம்ப விசேஷம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. வாழை இலையில சரிசமமா பிரிச்சா மாதிரி ஒரு கோடு இருக்கும். அப்படி சரி பாதியா இருக்கிற அந்த கோடு யார் போட்டது தெரியுமா? தெரியலையே. ராமர் விரலால போட்ட கோடு. ராமர் ராவணனை கொன்னதுக்கு அப்புறம் பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்துல எல்லாருக்கும் விருந்து வச்சாராம். அப்ப தான் சாப்பிட இருந்த இலையில தன்னோட எதிர்பக்கத்துல சமமா அனுமான உட்கார வச்சாராம். அப்போ வாழை இலையில சரி பாதியா தான் விரலால போட்ட கோடு தான் அது. ராமர் பக்கத்து இலையில சாதம், பருப்பு, நெய் எல்லாம் இருந்துதான். ஹனுமான் பக்கத்து இலையில அவர் விரும்பி சாப்பிடுற பழங்கள், பக்ஷணங்கள்லாம் இருந்துதான். நாங்க எத்தனை அதிர்ஷ்டம் செஞ்சிருந்தா இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை உன் மூலமா தெரிஞ்சிருப்போம். ஏ நண்டு பாபா, எல்லாரும் சாப்பிடுவாங்க.
ஃப்ரெண்டு சாப்பிட கூப்பிடுறாங்க. நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்து பேசலாம் வாங்க. சரி. வாட் மாமா, சாப்பிட வரல? ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க. ஏய், என்ன பேச்சு பேச நீ? மாமாவோட ஸ்பெஷலா கவனிக்கணும். அப்பதான் மாமா வருவாரு. இல்ல மாமா? ஐயோ ஐயோ. என்ன ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஆமா சின்னராஜி, நீ சொன்னா ஏதோ மகுடி கட்டுப்படுற மாதிரி எல்லாரும் கட்டுப்படுறாங்க. எனக்கு ஒரு சின்ன உதவி சரியா? செய்யத்தானே இருக்கேன். குட் கேர்ள். ராஜி என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. என் கூட சரியா பேசுறது இல்ல, முகம் கொடுத்து கூட பாக்குறது இல்ல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை எங்கேயா தனியா கூட்டிட்டு போய் மனசை விட்டு பேசணும், அவளை சமாதானப்படுத்தணும்னு பாக்குறேன். இங்க எல்லாரும் இருக்காங்க, இவங்களை வச்சுக்கிட்டு அவகிட்ட மனசுல இருக்கிறத கொட்ட முடியல. நீதான் இப்படியே ராஜிகிட்ட பேசி தனியா என் கூட வெளியில எங்கேயா வர்றதுக்கு சம்மதிக்க வைக்கணும். எங்கேயாவது வான்னு கூப்பிடுறத விட அவங்க எங்க போக விரும்புறாங்களோ அங்க வான்னு கூப்பிடுங்க. எங்க? ஆசிரமத்துக்கு. சரி, நீ போய் ராஜிகிட்ட பேசு, எப்படியாவது அவளை வர சொல்லு. அவளை வர வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. பொறுப்பு என் தலையில வச்சிட்டீங்களா? இனிமே அதை செய்ய வேண்டியது என் கடமை. எடுத்துக்கோ. சரி சரி. எனக்கு நண்டு, நீ சண்டைய மறந்துட்டு பாபா கூட பேச போறியா இல்லையா? நான் பேசணுமா? நான்லாம் பேச மாட்டேன்ப்பா. பாபா, நீயாவது பேச. அவன் செஞ்ச தப்புக்கு நான் அவன் முகத்திலேயே முழிக்க கூடாது. ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பேசினா எப்படி? நான் வழிய போய் பேசினேன், அவ என்ன ஏதுன்னு கேட்காம மூஞ்சிய திருப்பிட்டு போயிட்டா. போனா போட்டு, நான் அதுக்கு பேசணும். என்னடா, என்ன சண்டை? நண்டு, நான் சொன்னாதான் கேக்குறதா இல்ல? ஃப்ரெண்டு கேக்குறாங்கல்ல, என்னன்னு சொல்ல. நான் எதுக்கு வீணா பஞ்சாயத்தை கூட்டணும்? சரி சின்னராஜி, நீ ஏன் சொல்லு, எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க? அத ஏன் கேக்குறீங்க? நண்டு பவாவுக்கு பிடிக்காத எதையோ செஞ்சிட்டா, பவாவுக்கு அது தெரிஞ்சிடுச்சு. ஏன் செஞ்சேன்னு சண்டை போட்டாளா? ஆஹா, ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சேன்னு சண்டை போட்டான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு நண்டு சொல்ல, பவா உடனே இனிமே உன் கூட பேச மாட்டேன்னு தனியா போயிட்டா. நான் சமரசம் பண்றேன், முடியலப்பா. பாபா, நண்டு செய்யற எல்லா விஷயமும் உனக்கு தெரியணும்னு நீ எதிர்பார்க்க கூடாது. சில விஷயங்கள ரெண்டு பேரும் ஒத்து போவீங்க, சில விஷயங்கள் அவனுக்கு சரின்னு படுறது உனக்கு சரின்னு படாம இருக்கலாம், உனக்கு சரின்னு தோன்றது அவனுக்கு சரின்னு தோணாம இருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சரி, இப்ப சண்டை போட்டீங்க, இனிமே பேசாமலே இருந்துருவீங்களா? பெரியவங்க எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? எப்பவும் விட்டு கொடுத்து போகணும். சரி, ரெண்டு பேரும் கையை கொடுத்துக்கோங்க. நாங்க சண்டையே போடல, சண்டை போடுற மாதிரி நடிச்சோம். எதுக்கு? உங்களுக்காகத்தான், உங்க மனசு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அக்கா, இவங்களுக்கு நீங்க சொன்ன அறிவுரை எல்லாம் உங்களுக்கும் பொருந்துமே. நாணல் செடி வளையும், அதனால தான் எத்தனை பெரிய சூறாவளி வந்தாலும் நிலைச்சிருக்கு. ஆனா வளையாத பெரிய ஆலமரம் வேரோட சாஞ்சிரும். அத மாதிரிதான் சண்டை வரலாம், ஆனா அது அப்பவே மறந்துடணும். பேசி தீர்த்துக்கணுமே தவிர பேசாம ஒதுங்கிட கூடாது. மாமா கூட நீங்க பேசுறது இல்ல, அத பார்க்க கஷ்டமா இருக்கு. அவருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். அத உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும்.
அதுக்காகத்தான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினோம். ஃப்ரெண்ட், மாமா கிட்ட பழம் கொடுங்க ஃப்ரெண்ட். நீங்க 2 பேரும் பெரியவங்க, உங்க விஷயத்துல தலையிடுற உரிமை எங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் மாமா சொல்ல சொன்னதை சொன்னேன். நீங்க கும்பிடுற ராஜராஜேஸ்வரி ஆசிரமத்துக்கு உங்களை கூட்டிட்டு போய் மனசை விட்டு பேசணுமா? சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன். போங்கக்கா. புறப்படுங்க ஃப்ரெண்ட். மாமா மேல உள்ள கோவத்தினால உங்களுக்கு தனியா போக பிடிக்கலனா நாங்க வேணா கூட வரோம். டேய் நண்டு, மாமாவும் ஃப்ரெண்டு தனியா பேச போறாங்க, நமக்கு என்னடா அங்க வேலை? புறப்படுங்க, மாமா காத்துக்கிட்டு இருக்காரு. சரி 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 சரி, புறப்படுறேன். ராஜி, இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? முத நான் வீசின பூச்சரம் உன் கழுத்துல விழுந்த இடம். எந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உன்னை எனக்காக தேர்ந்தெடுத்ததோ அதை சாட்சியா வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் உண்மையை ஓப்பனா பேச போறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யூ காட் சென்ட், கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்காக, என் குடும்பத்துக்காக அனுப்பப்பட்டவன். அந்த ஒரு அழுத்தமான எண்ணம் என் உள்மனசு இருக்கனால்தான் நான் என்னையே உனக்கு ஏத்த மாதிரி என்னுடைய வழக்கமான சுபாவங்களை மாத்திக்கிட்டேன். சரி, நான் மேட்டருக்கு வரேன். மனோரி யார்? அவளுக்கு எனக்கு என்ன நெருக்கம்? திடீர்னு வந்த குழப்பமா, இல்ல நீ மனைவியா வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற நெருக்கமா, இல்ல உனக்கு தெரியாம மறைக்கப்பட்ட மர்மமா, இப்ப திரும்பி வந்திருக்க நெருக்கமா? இதுதானே உன் மனசுல இருக்கிற கேள்விகளும் குழப்பங்களும். இதை நேரடியா கேட்க முடியாம உன் மனசுல போட்டு குழப்பிக்கிற. ஐ நோ. நான் ஏன் குழம்பிக்கிறேன்? என் சொந்தம் பறி போயிடுமோங்கிற பயமா? இல்லைங்க. நான் யாரு? உங்க சுகதுக்கத்துல பங்கெடுத்துக்க வந்தவ. இத புரிஞ்சுக்கிற மன அழுத்தம் கூட இல்லைன்னா எனக்கு பேர் ஜடங்க. ராஜி, நீ அழுத்தம் திருத்தமானவ, அதுதான் உன்னுடைய பிளஸ் பாயிண்ட். நான் பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் அம்மா பிள்ளையா வளர்ந்தவன். 3 தடவை முருகன் மாதிரி உலகத்தை வளர்றத விட 1000 தடவை காசி ராமேஸ்வரனை குளிக்கிறத விட அதே பலனும் புண்ணியமும் ஒரு தாயோட அன்புலையும் ஆசீர்வாதத்துல கிடைக்கும் நம்புறவன். அதே மாதிரிதான் எங்க அம்மா என்கிட்ட நடந்துக்கிறாங்க. 5 வயசு வரைக்கும் என்ன ஒரு ராஜகுமாரனா வளர்த்தாங்க. 10 வயசுல ஒரு மாணவன் டீச்சர் நடத்தினாங்க. 18 வயசுல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதனுடைய பலன் தான் ராஜி எனக்கு மனைவியா கிடைச்சது. மனோரி என் கூட படிச்சவ. நான் மெடிக்கல் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப அவ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சா. அப்ப அவளை எனக்கு தெரியாது. எவகிட்டையும் எந்த ஈர்ப்பும் இல்லாம படிப்பே குறியா இருந்தவனா. அப்போதான் எனக்கே தெரியாம ஒரு இனம் புரியாத எண்ணம் சம்பவ ரீதியா அவளை சந்திக்க வச்சு. அந்த மனோரியோட சாஃப்ட் நேச்சர் மேல எனக்கு ஏற்பட்ட ஒரு பிரியம், அது காதல்னு அவன் நினைச்சாலோ இல்ல என்னோட புத்தி தருமாறி அவ என் மேல வச்சிருந்த பிரியத்தை சொந்தம் கொண்டாட நான் நினைச்சனோ தெரியல. என்னன்னு விளக்கம் தெரியாத ஒரு விவேகம் இல்லாத விஷயம். எங்க அம்மா கிட்ட மனோரி விஷயத்த சொன்னேன். அது வரைக்கும் என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத எங்க அம்மா அந்த விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணாங்க. அவ வாமாச்சாரி மகடா. மந்திரவாதி சம்பந்தி ஆவறதுக்கு என்னால சம்மதிக்க முடியல. அதே சமயம் இத்தனை பிடிவாதமா இருக்கிற ஒன்னையும் என்னால மாத்த முடியல. ஒண்ணு செய்யலாம், நம்ம வீட்டு கொலை விளக்க அவ ஏத்தி தீபம் எரிஞ்சா கண்டிப்பா அவளை உனக்கு கட்டி வைக்கிறேன்.
மனோரி, விளக்கு எரிஞ்சா நீ என் மனைவி, இல்லைன்னா அம்மா சொல் பேச்சு தான் நான் கேட்பேன். அம்மா ஒத்துக்கலன்னு என்னாலும் ஏத்துக்க முடியல. ஆனா அந்த பிரியம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு என்னால சொல்ல முடியல. அது எப்படி என்னை விட்டு விலகிச்சுன்னு கூட என்னால சொல்ல முடியல. இது உண்மைமா? நான் மறுத்ததும் மனோகரி மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். கொஞ்ச நாள் நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். காலப்போக்கில் என்னை நான் பூர்ணமா என் தொழிலுக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டேன். அப்போதான் நீ வந்த. அதுக்கப்புறம் தான் அந்த பேய் பத்தின குழப்பம், உன்னை அங்க வருதுமா இங்க வருதுமா பார்த்து கன்ஃபியூஷன்ஸ். அதுக்கப்புறம் நடந்த அத்தனை விஷயம் உனக்கு தெரியும். இப்போ ஒரு தடவை பைத்தியமா பேஷண்டா ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்த மனோரியை பார்த்தேன். அன்னைக்கு பூரா நான் மென்டலி அப்செட். என்னமோ ஒரு குற்ற உணர்வு என்னை குத்தி காட்டிக்கிட்டே இருந்துச்சு. மனோரி, 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 என்னை மன்னிச்சிரு மனோரி. இப்ப அவ வீட்டுக்கு வந்தது சம்பவமா இல்ல யாரோ வழி நடத்தி செயல்படுற விளையாட்டான்னு எனக்கு தெரியல. என்னையும் உன்னையும் பிரிச்சு என்னை டார்ச்சர் பண்ணி எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணி தோத்து போன ஏதோ ஒரு தீய சக்தி இப்போ மனோரிய கருவியா பயன்படுத்தி விளையாடுறதுனா கூட என்னால சொல்ல முடியல. ஆனா மனோரிக்காக மனப்பூர்வமா ஃபீல் பண்றேன். அது மனிதாபிமானவை தவிர காதல் இல்லை. ஏன்னா என் மனசுல நிறைஞ்சிருப்பது நீ ஒருத்தி தான். நான் அறிஞ்சு தெரிஞ்சு உன்னதான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன். என் மனசுல உன்னை தவிர வேற யாருமே இல்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுல உண்மை தவிர வேற எதுவுமே இல்லை. உன்கிட்ட பொய் சொல்லுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. இதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன்னுடைய இஷ்டம். நம்புறேங்க. இந்த புனிதமான இடத்துல நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்க சொன்னது மூலமா என் மனசுல நீங்க ரொம்ப உயர்ந்துட்டீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க மனைவிங்கிற பெருமை எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். உள்ள இருக்கிற தெய்வம் கண்டிப்பா எனக்கு அந்த வரத்தை கொடுப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு.
ஸ்ரீம் க்ளீம் வாராகி தேவியே நமः. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் வாராகி தேவியே நமः. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் வாராகி தேவியே நமः. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் வாராகி தேவியே நமः.